சில குறிப்புகள் பார்க்க இருக்கின்றோம். செவ்வாய் சம்பந்தமாக சில காரகத்துவங்கள் பார்க்க இருக்கின்றோம். செவ்வாய் சம்பந்தமான தோஷ அமைப்புகள், தோஷம் என்று கூறுகிறார்கள், அது இருக்கா? அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மாதிரி பார்க்க இருக்கின்றோம். செவ்வாய் சகோதர காரகன், கணவரை குறிப்பவர், நெருப்பு, அதாவது நெருப்பு கிரகம், சிகப்பு நிறம், தெற்கு திசை. புதன் அவரது கடுமையான பகை. அடுத்து பார்த்திங்கன்னா ராகு, கேது, சனி பகை. செவ்வாய் என்பவர் ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்ட கிரகம். கேது என்றாலே துறவரத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகம். இந்த ரெண்டையும் தொடர்படுத்தி பார்த்தால் அவர் நட்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் இங்கு செவ்வாய் கேது ஒருவருக்கொருவர் பகை என்று எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்து செவ்வாய் இளைய சகோதரத்தை குறிப்பர், பூமிக்காரகன், போர்க்குணம் உடையவர், இரத்தம், இயந்திரம், சண்டை சச்சரவு, ஈகோ, அதாவது கர்வம், விவசாயத்துக்கு அடிப்படையான கிரகம். ஏனென்றால் செவ்வாயும் சந்திரனும் இல்லாமல் விவசாயம் இல்லை. செவ்வாய் என்றால் மண், கல் ஆகையினால் செவ்வாய் விவசாயத்துக்கு அடிப்படையான காரக கிரகம். உதாரணமாக குருவிக்கு மேலே செவ்வாய், செவ்வாய்க்கு மேலே சூரியன், அடுத்து ராகு, இந்த மாதிரி இருந்தால் சூரியன் என்றால் புல் பூண்டுகளை குறிப்பவர், ராகு என்றால் மூங்கிலை குறிப்பவர். ஏனென்றால் சூரியன் ஒரு மூலக்கிரகம், சுக்கிரன் என்றால் அது ஒரு மூலக்கிரகம், மூலக்கிரகம் என்றால் செடி கொடி என்று பொருள். அப்போது குருவிக்கு மேலே செவ்வாய், செவ்வாய்க்கு மேலே இந்த கிரகங்கள் இருந்தால் மூங்கில் போட்ட ஓடு போட்ட வீட்டில் ஜாதகர் குடியிருப்பார் என்று சொல்லிவிடலாம். அப்போ குருவிக்கு மேலே, அதாவது தலைக்கு மேலே, அதாவது வீட்டுக்கு மேலே என்ன இருக்குன்று இப்படி பார்க்கலாம். அப்போ பில்லர் இவற்றையெல்லாம் செவ்வாயின் காரகத்துவங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து தாமிரம். தாமிரம் இல்லாமல் மின்சாரம் இல்லை. மின்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. செவ்வாயின் காரகத்துவங்களில் இதுவும் ஒன்று. அடுத்த கிரகங்களில் பார்த்திங்கன்னா கிரகங்களில் தாது, மூலம், ஜீவன் என்று இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக பார்த்துருக்கின்றோம். ஜாமக்கோள் நோட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். கிரகங்களில் தாது கிரகம், மூலக்கிரகம், ஜீவ கிரகம் என்று இருக்கின்றது. குருவும் புதனும் ஜீவ கிரகங்கள். ஜாதகத்தில் 4 கோணர்கள், அதாவது 4 மூலைகளிலும் குருவிற்கும் புதனுக்கும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த ராசிகள் ஜீவ ராசிகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் குருவும் புதனும் ஜீவ கிரகங்கள். சுக்கிரனும் சூரியனும் மூல கிரகங்கள், செடி கொடிகளுக்கு அடிப்படையான கிரகங்கள். மிச்சம் இருப்பது பார்த்திங்கன்னா செவ்வாய், சனி, சந்திரன், ராகு, கேது. கேதுவை செடி கொடிகளில் கிழங்கு வகைகள் மாறி கொடி வகைகள் இங்கே எல்லாம் தாதுவில் இருக்கிறதுக்கு பதிலாக மூலத்துக்கு கொண்டு வருகின்றோம். அதே சமயத்தில் கேது எப்படி தாதுவாக இருக்கும்? மூலத்தை இப்போ எரித்து பொடி பண்ணோம் என்று வையுங்க. அதாவது மூலத்தை எரித்து நாங்கள் பவுடர் பண்ணுகின்றோம், பொடி பண்ணுறோம், பொடியாக்குகின்றோம் என்றால், இப்போ ஒரு மரம் இருக்கிறது. மரமாக இருக்கும் வரை அது மூலம். வெட்டி துண்டாக்கினால் அது தாதுவாக, அதாவது மூலதாதுவாக மாறும். உயிரற்றது தாது, உயிர் உள்ளது மூலம். உயிர் உள்ளதுக்கு உயிரை போக்கிவிட்டால் அது தாதுவாக மாறும். அதை மூலதாது என்று சொல்கின்றோம். அப்போது கிழங்கை பிடுங்கி எடுத்து விட்டால் அது தாதுவாக மாறிவிடுகிறது. ஆனால் உயிரோடு இருக்கும் வரையிலும் அது மூலம். இதனை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். செவ்வாய் ஒரு தாது பொருள், சந்திரன் ஒரு தாது பொருள், சனி ஒரு தாது பொருள், ராகு ஒரு தாது பொருள். இந்த சந்திரன் ஒரு திரவ தாது, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாது. இங்கே தான் நாம் எப்படி பிரிக்கின்றோம்? சனி இரும்பு, செவ்வாய் செம்பு, இப்படி பிரிக்கிறோம். அப்போ தாதுவுக்கும் மூலத்துக்கும் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரணமாக ஜீவன் என்று சொன்னால் அதுக்கு உயிர் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், இனப்பெருக்கம் இருக்கும், இடம் விட்டு இடம் மாறும், இவ்வகையான தன்மைகளை கொண்டிருக்கும். இந்த 4ம் நிச்சயம் இருக்கும். இதே மூலமாக இருந்தால் அதற்கும் உயிர் உண்டு, வளர்ச்சி உண்டு, இனப்பெருக்கம் உண்டு, ஆனால் இடப்பெயர்ச்சி இல்லை. தாதுவாக இருந்தால் உயிர் இல்லை, வளர்ச்சி இல்லை, இடப்பெயர்ச்சி இல்லை, இனப்பெருக்கம் இல்லை.
இந்த கான்செப்டை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் கிரகங்களை பார்க்க வேண்டும், ராசியையும் பார்க்க வேண்டும். மேஷம், கடகம், துலாம், மகரம் தாது ராசிகள், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் மூல ராசிகள், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஜீவராசிகள். அப்போது செவ்வாய் ஒரு தாது கிரகம். அதே நேரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் விளையாட்டுத்துறை, இராணுவத்துறை, போலீஸ் துறை போன்றவற்றை குறிப்பவர். ஏனென்றால் மூன்றுமே உடல் பலத்தை அடிப்படையாக கொண்டது. விபத்துக்களை குறிப்பவர். உடலில் பிளட் ப்ரெஷர், பிபி வருவதற்கு முக்கியமான கிரகம் இது. அடுத்து செவ்வாய் தோஷம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அப்படி ஒன்று இருக்கா? எப்படி நிவர்த்தி செய்வது என்று பார்க்கலாம். நாடி அடிப்படையில் செவ்வாயோடு கேது சேர்ந்தால் செவ்வாய் தோஷம் அங்காரக தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் செவ்வாய் என்றால் திருமணமே இல்லை. திருமணமே இல்லை என்று சொல்லும்போது எப்படி செவ்வாய்க்கு தோஷம் சொல்வது? கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு அடிப்படையான காரக கிரகம் செவ்வாய். அதுக்கு தோஷம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் சில இடங்களில் தோஷம் சொல்ல வேண்டி இருப்பதற்கு என்ன காரணம்? செவ்வாய் திருமணக்காரகன். அவரது பகைவர்கள் புதன், சனி, ராகு மற்றும் கேது. செவ்வாய்க்கு அவரது 4 பகைவர்களின் தொடர்புகள் வரிசையாக வருமானால் நிச்சயமாக எளிதில் திருமணமாகாது, திருமண தடைகளை உருவாக்கும். செவ்வாய்க்கு அடுத்து புதன் இருந்தால் திருமணம் டிலே, செவ்வாய்க்கு அடுத்து ராகு இருந்தால் டிலே, செவ்வாய்க்கு அடுத்து சனி இருந்தால் டிலே, செவ்வாய்க்கு அடுத்து கேது இருந்தால் நிச்சயமாக டிலே. இதே செவ்வாய்க்கு அடுத்து வரிசையாக இந்த கிரகங்கள் இருக்குமானால் இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போய்கொண்டுதான் இருக்கும். திருமண தடைகளை உண்டாக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய்க்கு பகை கிரகங்கள். செவ்வாயோடு இந்த பகை கிரகங்கள் சேர்க்கையானால் திருமண தடைகள் கண்டிப்பாக ஏற்படும். கிட்டத்தட்ட 30-35 வயதுக்கு மேலே கல்யாணமாகிற எல்லாருக்குமே மூல காரணம் இந்த தடைகள் தான். அப்போது பார்த்த உடனே 2ஆம் சுற்றில் குரு வரும்போது செவ்வாய்க்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் வருகிறது என்று பாருங்கள். அந்த தடையை உண்டாக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் தாண்டி குரு வந்த பிறகுதான் திருமணத்தை உண்டாக்கும். அதற்கு முன்னால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி தாண்டி வருவதை கூட பார்த்திங்கன்ற உதாரணமாக ஒருவருக்கு செவ்வாய் மோசத்தில் இருக்கின்ற வைப்போம், கன்னியில் ராகு இருக்கின்ற வைப்போம். நிச்சயம் ராகுவை கடக்கும் வரை திருமணம் செய்ய விடாது. அப்போ ஒரு கிரகம் இருந்தால் 4 வருஷம் டிலே பண்ணும் என்று வைப்போம். சாதாரணமாக திருமண வயது 20-24 என்று எடுத்தால் செவ்வாயின் 4 பகை கிரகங்களும் அடுத்தடுத்து வந்தால் மொத்தம் 16 வருஷம், கிட்டத்தட்ட 24 படி பார்த்தால் 40 வயது வரை கண்டிப்பாக கல்யாணமாகாது. பல பேருக்கு 40 வயதாகியும் இன்னும் திருமணமாகவில்லை என்றால் செவ்வாய்க்கு அடுத்து இந்த 4 கிரகங்களும் தொடர்ச்சியாக வந்திருக்கு, அல்லது செவ்வாய்க்கு திரிகோணங்களில் வந்திருக்கு, அல்லது செவ்வாய்க்கு 2, 4, 10 வந்திருக்கு. செவ்வாயின் தொடர்பு பகை கிரகங்களில் ஏற்படுமையானால் திருமண தடைகள் கண்டிப்பாக ஏற்படும். திருமணமாகும் காலம் என்று பார்த்தால் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை. செவ்வாய் கணவனுக்கு காரகன், சுக்கிரன் மனைவிக்கு காரகன், சனி விதி கர்மா. ஏனென்றால் இவருக்கு கல்யாணமாகணும் என்று விதி இருந்தால்தான் கல்யாணம் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. வெறும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்து சனி தொடர்பு இருந்தால் திருமணம் ஆகாமலே குழந்தைகள் இருக்கலாம். திருமணம் என்ற ஒரு பந்தம் வருவதற்கு அந்த விதி என்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சனியின் தொடர்பு நிச்சயமாக இருக்க வேண்டும்.